வணக்கம் நட்புகளே. சார் படிவம் திருத்தம் அதனால பார்த்தீங்கன்னா, அது கொண்டு வர போய் தான் த பீகார்ல வந்து நீங்க கள்ள ஓட்டு போட்டிருந்த லிஸ்ட் எல்லாம் தொலைஞ்சு காங்கிரஸ் தோத்தது அப்படின்னு சொல்லி, இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நீங்க வந்து அ ஸ்டாலினோட தொகுதியிலேயேவும் பாருங்க, ஒரு குடும்பத்தில வந்து 36 ஓட்டு இருக்குது, 60 ஓட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே கள்ள ஓட்டா போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை கூட சார் படிவம் திருத்தம் பண்ணி தான் நீங்க இந்த எலெக்ஷன கண்டிப்பா நடத்தணும். அது வந்து ரொம்ப நல்லது அப்படி சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டும். ரொம்ப நல்லதாவே இருக்கட்டும். எனக்கு கேட்கறதுக்கு 2 கேள்வி தான் இருக்கு. 1, ஸ்டாலின் இத்தனை ஓட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கு, ஒரே குடும்பத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பிஜேபிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. என்ன, அது ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த சார் படிவம் திருத்தம்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அத திருத்தம் பண்ணா வர்றதுக்கு உள்ளவங்க, அந்த அதிகாரிகள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி சார்பா திமுக கட்சி சார்பா இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்குது. அதை எதிர்க்கிறவங்களுக்கு. ஏன்னா, தர்மபுரியில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை வண்டியில ஓட்டை ஐடி ஃபுல்லா குமிஞ்சு போகுதாம். அது ஏன்? நீங்க அந்த சார் படிவத்திலேயே உங்களுடைய ஓட் ஐடி நம்பர் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அப்போ அது ஃபுல்லாவே சீனியாரிட்டி தானே. அதை ஏன் குப்பையில போகுது? என்ன தில்லுமுல்லு? ஒண்ணு அதிகமா இருந்ததா? இல்ல அதுவும் புரியல. இந்த 2 கேள்விதாங்க. ச அ ஆனா தமிழ்நாட்டு மக்கள பயமுறுத்தாதீங்க. காங்கிரஸ் பீகார்ல தோத்துருச்சு, பிஜேபி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழன் என்னைக்குமே எதுக்குமே அடுத்தவங்கள ஒப்பிட்டு பார்த்து வாழவே மாட்டான். இந்த புரணி பேசுற கதை, சன் டிவில நடக்கிற நாடக கதை மாரி வதந்திகள பரப்புறது, என்ன, அப்புறம் பயமுறுத்துறது, இது எல்லாமே தமிழனைய அடுத்தவனுக்கு பேய ஓட்டுவான். அப்படிப்பட்டவன் தான் தமிழன். அவன ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு அரசாங்கமே தெற்க வரும்போது திணறி தான் நின்னுச்சு அந்த காலத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்ன மாரி, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழகம் எப்புட்றா ஒட்டும்? அப்படிங்கிறது தான். இடி ரெய்டு வரும்போது அவரு போய் கால்ல விழுவாராம், சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இப்ப வந்து இவரு எதிர்ப்பாராம், அவரு போடுவாராம். என்னங்க சார், சார்